ஹாய் வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க சுதும்பு காரப்பொடி வச்சு நம்ம எப்படி டேஸ்ட்டாக மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 3 தக்காளி பழத்தை கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீன் குழம்பு எப்போவும் இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா ருசியாக இருக்குங்க. மூணு தக்காளி பழம் போட்டு கரைச்சிட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. மிக்சட் சில்லி பவுடர் இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மீன் குழம்புக்கு கரைச்சி வச்சிட்டோம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பீஸ் உரித்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். சுதும்பு காரப்பொடி வாங்கி நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றி நம்ம இந்த மிளகை வறுத்து நம்ம அரைக்கலாங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். மிளகு வறுத்து நுணுக்கிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பவும் வெந்தயம் போட்டு தாளிச்சாதாங்க நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 4-5 சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வெங்காயம் ப்ரௌனிஷாக வரணுங்க. இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. குழம்பு கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். மீன் குழம்பு எப்போவும் ஒரு 5லேருந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போனால் தான் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். மீன் குழம்பு வைக்க மசாலா அரைச்சிக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க பெப்பரை நுணுக்கினேன். அது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து 15 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சுதும்பு காரப்பொடி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மீனை நம்ம சேர்த்துக்கலாங்க. மீனை சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மீன் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். இந்த மீனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த கோல்டு பிடிச்சிருந்தா கூட சரியாயிடும். உடம்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் நமக்கு க்யூர் படுத்தி கொடுத்துருங்க. மீன் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் செஞ்ச மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்.
கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.